ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், 2 நாள் பயணமா சென்னை வந்திருக்கிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட மூவர் சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னும் அடுத்த வாரம் தமிழகம் வர இருக்கிறார் அமித்ஷா. அவரோடையும் சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னாடி பேசின தராசு ஷியாம சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் அமித்ஷா முடிவு பண்றதுதான். ஸோ அவர் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் மேபி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாரு. ஸோ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கலாம்? அமித்ஷாவோட தமிழக வருகைக்கு அப்புறமா கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? மத்திய பாஜக தலைமையினுடைய முழு எண்ணம், முழு குறிக்கோள் வக்ஃப் போர்டு நிறைவேற்றிய பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை 2026 பூண்டோடு எடுக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நிர்மலா சீதாராமன் சென்னையில் இருக்கிறார். அந்த நிர்மலா சீதாராமனுடன் பல தலைவர்கள் சந்தித்து பேசியதன் பின்னணியில் பார்த்தால், சீமான் வருவதை பார்த்தால் கண்டிப்பாக 2026க்கான ஒரு கூட்டணி அமித்ஷா உருவாக்குவது நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் மூலமாக தெரிகிறது. தமிழக அரசியலை, தமிழக பாஜக அரசியலை, தமிழக எதிர்கட்சி அரசியலை நன்றாக பாராளுமன்றத்தில், ராஜ்யசபாவில் வைகோவிற்கு நெற்றியடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் மீண்டும் தமிழகத்திற்கு ஒரு முக்கிய பொறுப்பில் வந்துவிட்டார் மத்திய பாஜகவினுடைய நியமனத்தால் என்று தெரிகிறது. இதன் மூலமாக இருப்பினும் அமித்ஷா அவர்கள் 10ஆம் தேதி ஏன் சென்னை வருகிறார்? இதுவரை அண்ணாமலை அவர்கள் தான் ராஜினாமா மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்று சொன்ன பின்னணியில் மத்திய பாஜக தலைவர்கள் யாருமே கருத்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் 10ஆம் தேதி அமித்ஷா முன்னணியில் யாருமே எதிர்த்து போராட முடியாது. ஒருவேளை அண்ணாமலை நீடித்தாரோ அல்லது அண்ணாமலைக்கு சக்சஸராக தொடர்பாக யாராவது அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்டாலோ அமித்ஷா முன்னிலையில் தான் செய்வார்கள். இந்த அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் மேடம், கண்டிப்பாக எதிர்கட்சி ஒரு அணிகள் ஆகிறது. என்டிஏ என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் அது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் தான் இயங்கும் என்பதை ஊர்ஜிதம் செய்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை நிர்மலா சீதாராமன் மத்திய உள்துறை அமைச்சர் வருவதற்கு முன்னதாக சில பவுண்டேஷனை அடித்தளத்தை செய்துவிட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து மேடம். பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க சார். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அதிமுகவோட வாக்கு வங்கியும் வச்சு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வேலை உறுதி செய்யப்பட்டு எதிர்கொண்டுச்சு அப்படின்னா இதுல அதிக பலம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருக்குமா, பாஜகவுக்கு இருக்குமா? பலம் பலவீனம் குறித்தும் சொல்லுங்க சார். அதிமுகவிற்குத்தான் பலம் இருக்கும். காரணம், அது தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் அடித்தளம் உள்ள கட்சி. மூன்றாவதாக பாஜக, நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் அடித்தளத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றன. சில தேர்தல்கள்ல அதிமுகவோட வாக்கு வங்கி சற்றே சரிவை கண்டிருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? அதனால கேக்குறேன். அது சரிவு கண்டிப்பாக அரசியலில் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு மூலமாக பொதுமக்களிடம் அதிமுக நம்பிக்கை வளருமா வளராதா என்ற சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது 4 வருடங்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி, 4 வருடங்கள் எதிர்கட்சி தலைவராக, ஆக 8 வருடங்கள் அவர் பின்னணியில் பொது ஜனங்கள் பார்த்த பிறகு மீண்டும் அதிமுகவிற்கு அந்த ஓட்டு வங்கி வரத்தான் செய்யும். காரணம், எந்த அதிமுக ஓட்டு வங்கியும் கண்டிப்பாக திமுகவிற்கு போகாது. அது நீதி கட்சிக்கு போகுமே தவிர திமுகவிற்கு போகாது. திமுக கூட டெபாசிட் இழந்தது டிடிவி தினகரன், மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை. அது மாதிரி 2026 எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி கண்டிப்பாக பாஜக அமித்ஷா செய்யக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம், சாணக்கியத்தனம், எப்படி ஒடிசாவிலும் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் எதிர்கட்சிகள் ஒன்றுமில்லாத ஆக்கினாரோ அமித்ஷா, அதே மாதிரி தமிழகத்தில் திமுகவை பூண்டோடு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் 10ஆம் தேதி சென்னை வரக்கூடிய அமித்ஷா கண்டிப்பா பாருங்க, ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு பிஜேபியுடைய பவுண்டேஷன் டே. பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் இருக்கிறார். ராமர் மந்திர் என்று அயோத்தியாவில் ராமர் மந்திர் கட்டிய பிறகு தமிழகத்தில் ராமர் கோவிலை, அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்வது கண்டிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதைத்தான் அவருடைய பேச்சிலும் குறிப்பிடுவார் என்று பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் என்னிடம் சூசகமாக தெரிவிக்கிறார்கள். ஆக மொத்தம் இன்று பிரதமர் பேசக்கூடிய பேச்சு, அமித்ஷா வரக்கூடிய 10ஆம் தேதி, நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில், இதை 3 வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியை சுக்காக செய்ய வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமனுடைய முடிவு என்று என்னுடைய கருத்து மேடம். பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க்.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.